இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாழைப்பழம் ஏழைக்கும் என்றும் கிடைக்கும், ஆனால் கோழை உண்டாகும். இதனை வாழ வைக்கும் பழம் எனலாம். ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. இதில் பல வகை உண்டு. நன்கு கனிந்த பின்பே சாப்பிட வேண்டும். ஆனால் அதிகம் சாப்பிட்டால் மந்தம் உண்டாகும். ஏனெனில் இதில் ஜூஸ், சாறு இல்லை. வலவல கொழ என்று மாவு பொருள் உள்ளது. ஆகவே சளி, ஆஸ்துமா, சர்க்கரை, பசிமந்தம், மலச்சிக்கல் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் மலச்சிக்கல் போக்கும் என்பது தவறு. இது உண்மையில் மலச்சிக்கலை உண்டாக்கும். சாப்பிட வேண்டுமெனில் உணவுக்கு முன்னதாக பசி வயிற்றில்தான் சாப்பிட வேண்டும். மேல் தோலுடன் சாப்பிட்டால்தான் அந்த நார்பொருளுக்கு மலச்சிக்கலை உண்டாக்காத தன்மை உண்டு. சிலருடைய உடம்பு விதிவிலக்காக செயல்படும். குழந்தைகளுக்கு 2 வயது வரை வாழைப்பழம் தரக்கூடாது. தாய்ப்பால் தருபவர்களும் தாய்மை அடைந்தவர்களும் தினம் ஒரு சிறு பழத்திற்கு மேல் சாப்பிடக்கூடாது. பழத்துடன் நாட்டு சர்க்கரை கலந்து பிசைந்து 10 நிமிடம் வைத்து சாப்பிட்டால் செரிமானம் சிறிது சுலபமாக இருக்கும். பாயாசம் மில்க் ஷேக்குகளில் கலக்கலாம். வாழைப்பழம், சூடான பச்சரிசி சாதம், நாட்டு சர்க்கரை, சிறிது தேங்காய் துருவல் என கலந்துவிட்டால் பூரண உணவு தயார். வயிறு நிரம்பும். சூப்பர் குளுக்கோஸும் தாய்ப்பாலும் கலந்த கலவை போல உயர்வானது. மனம் அமைதியடையும். மனநோயாளிகளுக்கு மிக நல்லது. சிறையில் தனி அறையில் இருப்போர்க்கும் நல்லது. ஆசிரமங்களில் இது போல சாப்பிட்டால் சிரமங்கள் பல சீராகும். கிராமங்கள் வானவெளியில் கிரகங்கள் சுற்றுவது போல ஒழுங்காக நடக்கும். இதில் உப்பில்லை, கொழுப்பில்லை. எந்த தப்புமில்ல, நல்லன தப்புவதுமில்ல. கனிந்த பழம், தேங்காய், பேரிச்சை ஆகியன ஒரு துண்டு வீதம் வாயில் போட்டு மென்று பாருங்கள். மிக இன்பமாக சுவையாக இருக்கும். வாழைப்பழம் சீப்பு சீப்பாக விளையும். சீப் மற்றும் சீப்பாக கிடைக்க வழி செய்வோமாக. அல்சர், அமிலம் போன்ற வயிற்றுப்புண்ணுள்ளவர்கள் அவசியம் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். நன்கு பழுக்காத முக்கால் பதத்தை கூட சாப்பிடலாம். தோலுடன் சாப்பிடுவது நல்லது. நாடன், விருப்பாட்ச போன்ற பழங்களின் தோலின் உட்பகுதியில் மாவு போல நார்ப்படிவு ஒட்டி இருக்கும். இதுதான் சத்து நிறைந்த பகுதி. இதனை அவசியம் சாப்பிட வேண்டும். கௌரவம், கூச்சம் பார்க்காமல் சாப்பிட வேண்டும். இந்த மாவு பொருள் மூலவியாதிக்கும் மிக நல்லது. இதில் பல பி வகை கூட்டு வைட்டமின் இருப்பதாக கூறப்படுகிறது. பேதியை நிறுத்தும் குணம் உண்டு. இதற்கு வாழைக்காயை வேக வைத்து நீரை வடித்து தரலாம். எந்த வாழைப்பழம் சிறந்தது என்ற கேள்வி பலரை குழப்புகிறது. சிறந்தது எது? மழையில், வெயிலில், மலையில், உயரத்தில் இயற்கையாக வரும் மலைப்பழம் மிகச் சிறந்தது. இதன் உருவம் சிறியதாக இருக்கும், மெதுவாய் கனியும். நன்கு கனிந்தாலும் கெடாது. தோல் கருப்பு ஆனாலும் புள்ளி விழுந்து கெடாது. விருப்பாட்சி மலைப்பழம், கொடைக்கானல் மலைப்பழம் ஆகியன உதாரணங்கள். மோரிஸ் பழம் எனப்படும் ரொபஸ்டா என்ற பச்சையான பெரிய வளைந்த பழம் கடைசி இடத்தில் நிற்கிறது. விரைவாக கனியும், விரைவாக கிடும். காம்புக்கு பலமில்லை, தொட்டால் உதிர்ந்துவிடும். விவசாயிகள், விஞ்ஞானிகள், வியாபாரிகள் ஆகியோரின் கூட்டு முயற்சியால் வந்த செயற்கை இது. செயற்கைக்கு சிறப்பு குறைவு. சிறப்பு வரிசை இவ்வாறு அமையும். பழங்களும் அது கிடைக்கும் இடங்களும். முதலில் மலைப்பழம், பழனி, திண்டுக்கல். 2வது நாடன் பழம், தமிழகமெங்கும். 3வது கற்பூரவல்லி, தமிழகமெங்கும். 4வது நாட்டுப்பழம், திருநெல்வேலி, வெள்ளையாக இருக்கும். 5வது நேந்திரன், புரதம் அதிகம், கேரளாவெங்கும். 6வது பூவன், தென்னகம். 7வது ரசதாலி, இந்தியாவெங்கும். 8வது மோரிஸ், உலகமெங்கும். வாழை மரம் ஏழைக்கும் வாழ்வு தரும். எல்லா பாகமும் பயனுடையது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன் நிற்கும். வாழையிலை குழியல் மகத்துவம் அனுபவிக்க ஆசையா? மருதமலைக்கு வந்து பாருங்க. ஒரு நடிகர், ஒல்லி நடிகர், ரப்பர் ஸ்பிரிங் போல ஆடுபவர். அவருடைய பெயரில் செல்வந்தர் இருப்பார், வானுலகத்தவரும் இருப்பார். அவர் பேட்டிக்கட்டுரை தினமணியில், வெள்ளிமணியில் 1-1-7-1-1-9-97 வந்தது. பார்த்தீர்களா? படித்தீர்களா? கடைபிடித்தீர்களா? சாப்பாடு சாப்பிடுவதில்லை என்பது அதன் தலைப்பு. பழங்களையும் வெந்த காய்களையும் சாப்பிடுவாராம். எப்போதும் புத்துணர்ச்சி இருக்குமாம்.
சோர்வின்றி ஆடுவாராம். சாப்பாடு சாப்பிட்டால் உடனே ஓய்வு தேவை. இயற்கை உணவு சாப்பிட்டால் சோர்வு தெரியாது. சோர்வு தருவது சோறு, பலம் தருவது பழம் என்பது நினைவிருக்கட்டும். அவரிடமிருந்து என்ன சாப்பிடுவது என்ற பாடம் கற்றுக்கொள்வோம். பெண்மையும் தாய்மையும் உயிரினத்திற்கு முக்கியம். பெண்ணுக்கும் வாழைக்கும் உள்ள சிறப்பு ஒற்றுமையை தமிழ் வெண்பாவில் சுவையுங்கள். இது சிலேடை வெண்பா. தலைவிரிக்கும் பூச்சுடும் தண்டை அணியும், இலைவிரித்து நல்லுணவை ஈயும், விலை மதிக்க ஒண்ணா பரம்பரையை உற்பத்தி செய்திடும் நற்பெண்ணாகும் வாழை மரம். இதனை சில நிமிட நேரத்தில் 10 கவனகம் நிகழ்ச்சிக்கு இடையிடையே இயற்றி பாடியவர் தசாவதானி கோவில்பட்டி பே. ராமையா அவர்கள். தகவல் உதவி கமநகர் முழக்கம் மாத இதழ் ஆகஸ்ட் 2002 சென்னை. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.